Welcome to my channel, my subscriber. Thank you. This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job perfect for student, homemakers and job seekers. Use your free time to earn, no fixed hours, work at yours. Just share and publish content, simple talks, no selling or no referral. Have a Facebook, Instagram, YouTube channel. You are already eligible. Earth daily income with instant payment. Start from day one. Send your name and qualification. 9994104160. தமிழ்நாடு பேஸ் கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மை சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். சென்னையில் பொன்மார் சித்தர். பொன்மார் ஹிஸ்டரி, பொன்மார் வரலாறு பற்றி பார்க்கலாம். பொன்மார் என்பது தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஒரு வளர்ந்து வரும் குடியிருப்பு பகுதியாகும். அங்கு அமைந்துள்ள ஒரு கிராமம் ஊராட்சியின் குறிக்கும் பெயராகும். இந்த பெயர் ஒரு சித்தரின் பெயருடன் தொடர்புடையது. அங்கு பொன்மார் சித்தர் ஜீவசமாதி கோயில் உள்ளது. இந்த சித்தர் வடக்கு நோக்கி இருப்பதால் கல்வி மற்றும் குழந்தை பாக்கியம் தருவதில் நிகரற்றவராக உள்ளார் என்று நம்பப்படுகிறது. பொதுவாக பொன் என்றால் தங்கம் என்று பொருள். பொன்மாரி என்றால் வார்த்தைக்கு தங்க மழை என்று அகராதியில் பொருள் உள்ளது. எனவே பொன்மார் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தின் பெயராகவும் ஒரு சித்தரின் பெயராகவும் பயன்படுத்தப்படுகிறது. பொன்மார் 1600 வருடங்களாக வரலாற்று சிறப்புமிக்க சக்திபுரீஸ்வரர் மற்றும் பெருமாள் கோவில், இங்கே சித்தர் கோவில் அமைந்துள்ளது. பிரயோக சக்கரம் ஏந்திய பெருமாளை தரிசிப்போம். சென்னை மேடவாக்கத்திலிருந்து மாம்பாக்கம் செல்லும் சாலையில் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பொன்மார் கிராமம் அமைந்துள்ளது. தியாக வினோத பெருமாள் கோவில். இந்த தலம் 1100 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. விஜயநகர மன்னர்களின் காலத்தில் இவ்வூரானது ஜெயங்கொண்டம் சோழ மண்டலத்து புலியூர் கோட்டத்து கால்வாய் நாட்டு தியாக வினோத நல்லூரான பொன்மாறு என்று வழங்கப்பட்டதாக கல்வெட்டு தெரிவிக்கின்றன. இந்த தலத்தில் வேறெங்கும் இல்லாத வகையில் பெரிய திருவடி என்னும் கருடாழ்வாருக்கு 4 திருக்கரங்களோடு காட்சி தருகிறார். மேலும் 2 கரங்களில் சங்கு சக்கரத்தை ஏந்தியும் வலது கீழ்கரத்தில் அபய அஸ்த நிலையிலும் இடது கீழ் திருக்கரத்தில் சர்பத்தையும் ஏந்தியும் காட்சி தருவது சிறப்பானது. கருவறையை அடைய 10 படிக்கட்டுகளை கடக்க வேண்டும். கருவறையில் தியாக வினோத பெருமாள் சதுர்புஜன திருக்கரங்களில் சங்கு சக்கரமும் தாங்கி ஸ்ரீதேவி பூதேவி சமேத காட்சி அளிக்கிறார். பெருமாளின் திருக்கரத்தில் உள்ள சக்கரமானது பிரயோக நிலையில் உள்ளது. அதன் பின்னணியில் ஒரு புராண வரலாறு இருக்கிறது. முற்பொரு காலத்தில் அம்பரீசன் என்ற மன்னன் தீவிர பெருமான் பக்தனாக இருந்தான். அவர் ஏகாதேசி விரதத்தை தன் உயிர் போல கருதி தவறாமல் கடைபிடித்து வந்தார். ஒருமுறை அவர் ஏகாதேசி விரதத்தை கடைபிடித்த சமயத்தில் துர்வாசரின் கோபத்திற்கு ஆளானார். துர்வாசர் அபரீசனை அழைத்து பூதம் ஒன்றை ஏவினார். அக்கணமே தன் பக்தனை காக்க திருமால் தன் பிரயோக சக்கரத்தை ஏவ அந்த சக்கரம் பூதத்தை அழித்து பின்னர் துர்வாசரை துரத்த தொடங்கியது. தன் உயிரை காத்து கொள்ள துர்வாசரிடம் திருமாலிடம் சரணடைந்தார். ஆனால் திருமாலோ அம்பரீசனிடம் சரணடைய சொல்ல அதன்படியே அம்பரீச மன்னனிடம் சென்று தன்னை மன்னித்து விடும்படி துர்வாசர் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து சீறி வந்த பிரயோக சக்கரம் தன் வேகத்தை குறைத்து கொண்டு பெருமாளின் திருக்கரங்களை சென்று அடைந்தது. தன் பக்தர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றும் விதமாகத்தான் பெருமாளின் சக்கரம் பிரயோக நிலையில் இருப்பதாக ஐதீகம். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.